காளியம்மாள் புதிய கட்சி தொடக்கம், பாஜகவுடன் கூட்டணி. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் தற்பொழுது புதிய கட்சி ஒன்றை தொடங்க இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோட அவங்க கூட்டணியிலையும் சேர இருக்காங்க. இது மட்டுமல்ல, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியில காளியம்மாள் போட்டியிடுறாங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியில் மகளிர் ஒருங்கிணைப்பு பாசறை தலைவியாக தமிழ்நாடு முழுக்க வலம் வந்தவங்க தான் இந்த காளியம்மாள். நாகப்பட்டினம் மாவட்டம் மீனவ குடும்பத்தை சேர்ந்த காளியம்மாள் பட்டதாரி பெண்ணாவார். இவருக்கு கணவரும் குழந்தையும் உள்ளனர். நாகப்பட்டினம் பகுதியில கொடுமையான புயல் சூறாவளி சூழ்ந்த நிலையில சமூக ஆர்வலராக களம் இறங்கியவர் தான் இந்த காளியம்மாள். இதன் பின்னர் அவரை சீமான் தான் கண்டுபிடித்து நாம் தமிழர் கட்சியில இணைச்சாரு. இதனைத் தொடர்ந்து அவருடைய பேச்சாற்றலால் கட்சியில் முக்கிய பங்கு அவருக்கு வழங்கப்பட்டது. ஆரம்ப காலங்கள்ல காளியம்மாளின் பேச்சை கேட்பதற்காக இணையதளங்கள்ல லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் குவிந்தாங்க. அதன் பின்னர் ஒரு கட்டத்துல பொதுக்கூட்ட மேடைகள்ல காரசாரமாக பேசிய காளியம்மாளுக்கு தமிழ்நாடு முழுக்க செல்வாக்கு பெருகியது. நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒவ்வொரு தேர்தல் சமயங்களிலும் அவங்க ஏதாவது ஒரு தொகுதியில கண்டிப்பா போட்டியிடுவாங்க. கடந்த முறை மயிலாடுதுறை தொகுதியில அவங்க போட்டியிட்ட போது 1,00,000 வாக்குகளுக்கு மேலாக வெற்றி பெற்று நாம் தமிழர் கட்சியிலேயே அதிக வாக்குகள் பெற்றவர் என்ற பெருமைக்குரியவராவார். இந்த சூழ்நிலையில நாகப்பட்டினம் பகுதியில தனக்கென தனி செல்வாக்கை தேடி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டு நாம் தமிழர் கட்சி சீமானால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாங்க. தற்பொழுது காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேல ஆகிருச்சு. ஊடகங்கள்ல அவங்க பேசும் பொழுது நிச்சயமாக நான் ஏதாவது ஒரு கட்சியில இணைவேன் அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியதும் அவங்க முதலாக அதிமுகவுடன் இணைய போவதாக தகவல்கள் வெளியாகியது. இதன் பின்னர் அவங்க தமிழக வெற்றி கழகத்துல இணைய போகிறார் அப்படின்னும் தகவல்கள் கசிந்தன. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெண் பேச்சாளர் தேவை, அதே சமயம் பெண்களை ஒருங்கிணைப்பதற்கும் ஒரு பொறுப்பாளர் தேவை என்ற சூழல் உருவாகியிருக்கு. இது மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழக மேடைகள்ல சில பெண்கள் பேசியது பரபரப்பையுமே ஏற்படுத்தியது. இதனால காளியம்மாளை சேர்த்துக் கொள்ளலாம் என தமிழக வெற்றி கழகத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. காளியம்மாள் தாவக்கு இடையே சந்திப்பு தடைபட்டிருக்கு. தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் பதவி வகிக்கக்கூடிய புஷி ஆனந்த் தான் காளியம்மாளை சேர்ப்பதற்கு தடையாக இருந்தார் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏன் காளியம்மாளை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில சேர்க்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இது தொடர்பாக பாஜக மேலிடம் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே காளியம்மாளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. காளியம்மாளும் அதிமுக மற்றும் தாவேக்காவில் இணைய வாய்ப்பு இல்லாததால பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து விடலாம் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சிருக்காங்க. தற்பொழுது காளியம்மாளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்காரு. அதன்படி நீங்கள் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இணைவதை விட ஒரு கட்சியை தொடங்கிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இணைந்தால் உங்களுக்கு பின்னால் ஏராளமான பெண்கள் கூட்டத்தின் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து காளியம்மாள் ஒரு புதிய கட்சி அல்லது ஒரு புதிய அமைப்பை வெகு விரைவிலேயே அறிவிக்க காத்திருக்கிறாங்க. அந்த அமைப்பு மூலமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இணைகிறார். அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ஆரம்பத்திலிருந்து நாகப்பட்டினம் தொகுதியில போட்டியிட வேண்டும் என காளியம்மாள் விரும்புகிறார். தற்போதைய சூழ்நிலையில நாகப்பட்டினம் தொகுதியில போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறது. இது தொடர்பாகவும் டெல்லி பாஜக மேலிடத்துல பேசியிருக்காங்க. அவர்கள் காளியம்மாளுக்கு நாகப்பட்டினம் தொகுதியை ஒதுக்கி தருவதுடன் மேலும் ஒருவருக்கு வாய்ப்பு தருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த காளியம்மாள் சில தகவல்களை பகிர்ந்திருக்காங்க. அதுல அவங்க பேசும் பொழுது, என்னுடைய அரசியல் பயணம் இனி மக்களோடு இருக்கும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல நிச்சயமாக போட்டியிடுவேன். மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பேன். நான் மக்களுடைய பிரதிநிதியாக இருப்பேன். அதற்குரிய சூழல் விரைவில் வரும். வேறு கட்சியில் இணைவேனா என்பது பற்றி விரைவில் தெரிவிக்கிறேன் அப்படின்னு கூறியிருக்காங்க. முன்னதாக நாம் தமிழர் கட்சியில் பணியாற்றும் காலகட்டத்திலேயே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவ சமுதாயங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய அடிமட்ட பெண்களுக்கும் ஏராளமான உதவிகளை காளியம்மாள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க.
அந்த வகையில தான் சில பெண்களுக்கு அவங்க இலவசமாக செல்போன்கள் வாங்கி கொடுத்தாங்க. இந்த விவகாரம் தான் நாம் தமிழர் கட்சியில பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சுச்சு. எனக்கு தெரியாமல் நாகப்பட்டினம் மாவட்டத்துல நீ தனியாக பெண்களை வைத்து ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாய், இதற்கு என்ன காரணம் என்ற கேள்வி கேட்டுதான் நாம் தமிழர் கட்சி சீமான் காளியம்மாளை நீக்கம் செஞ்சாரு. தற்பொழுது கடந்த ஓராண்டு காலமாக அவங்க தனக்கு பின்னால் ஒரு அணியை சேர்ப்பதிலும் தீவிரமாக வேலைகள் செய்து வந்துட்டு இருக்காங்க. தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஆயிரக்கணக்கான பெண்களை அவங்க தனக்கு ஆதரவாளர்களாக சேர்த்திருப்பதாக தெரிகிறது. இதன் மூலம்தான் புதிய அமைப்பை ஒன்றை தொடங்கி தலைவர், செயலாளர், பொருளாளர் என பதவிகளை கொடுத்து குறிப்பாக மீனவ சமுதாயத்துக்கு பெண்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என காளியம்மாள் நினைக்கிறாங்க. வரக்கூடிய டிசம்பர் மாத இறுதியில அவங்க தனக்கு புதிய கட்சி அல்லது புதிய அமைப்பு பற்றி அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதத்துல அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர இருக்காங்க. அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் அவங்க தேர்தல் பிரச்சார பயணங்களுக்கும் திட்டமிட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.